வேலைக்கு வெளியே இருக்கிறவங்க யாரு யார் அந்த கூட்டம் இயேசு அவங்களை பத்தி அழகாய் சொல்றாரு. நான் இதுக்கு டாக்டரினல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், இல்ல தியாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தரலாம். ஏன்னா இயேசு தம்முடைய வாயினாலே வெளியே இருக்கிற பேழைக்கு வெளியே இருக்கிற கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்க இயேசுவே அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு. அதை மட்டும் படிக்கலாம். படிக்க மத்தேயு 24:38. ஐயா கோச்சிக்கிட்டீங்களா? பசங்க சொன்னதா சாரி உங்களுக்கு படிங்க ஐயா. ஏன்னா அந்த வார்த்தை விட்டதுனால நான் பாயிண்ட் பண்ண படிங்க. மத்தேயு 24:38. ஐயா அப்படி நீங்க படிங்க ஐயா. ஐயா அப்படி வாசிங்க ஐயா. மத்தேயு 24:38. எப்படி எனில் ஜல பிரவாகத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து. பாத்தீங்களா? இதை நான் சொல்லல, இந்த பேழைக்கு வெளியே இருக்கிற கூட்டத்தார் புசித்து குடித்து பெண் கொண்டு அடுத்தது முக்கியமான வார்த்தை ஜல பிரயாணம் வந்து அனைவரையும் மட்டும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். சத்தமா அந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க. உணராதிருந்தார்கள். ஆண்டவர் இன்னைக்கு வருகை குறித்து திருஷ்டாந்தமாய் சொல்லிக் கொண்டு வருகிறார். எசேக்கியேல் அழகா சொல்றார், கவிழ்ப்பேன், நான் கவிழ்ப்பேன், நான் கவிழ்ப்பேன். முதல் கவிழ்ப்பேன் என்பது முதல் உலக வார். இரண்டாவது கவிழ்ப்பேன் என்பது இரண்டாவது உலக யுத்தம். ராஜ்யபாரம் வேறொரு கடத்துல போயிடுச்சு. மூன்றாவது உலக யுத்தம் வரப்போகுது. இன்றைக்கு எல்லாமே ரெடியா. இன்றைக்கு நம்ம கடைக்கு போய் டீயா இருந்து போனோம். அந்த சகோதரி வாயில் என்ன வருது? நம்ம சொல்றாங்க, பாஸ்டர் மூன்றாம் உலக யுத்தம் வர ரெடியா இருக்கு பாஸ்டர். ஆண்டவர் எல்லாம் இந்த பைபிள் வச்சுதான் உங்களுக்கு போதனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பைபிள் வச்சு எவ்வளவு டீச்சிங் பண்ணி பார்த்தாரு. பாம்பாட்டிகள் எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் நம்ம ஆள் காதல கேட்க மாட்டாங்க. இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறாங்கன்னு சொல்லி திருஷ்டாந்தமாய் ஆண்டவர் சமயம் கொடுத்து கொண்டு வருகிறார். நீயோ உணர்வில்லாமல் இருந்தா உன் நிலைமை பரிதாபமா இருக்கு. அல்லேலூயா. எடுத்து படிங்க. அந்த ஒரு வசனம் முடிச்சிட. ஏசாயா 1:3 அழகா இருக்கு. ஏசாயா 1:3 படிங்க. ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை. ஆண்டவர் ஏன் கழுதை என்றார்? கழுதை என்பது மிருகங்களிலேயே ஞானமற்ற ஒன்றுதான் கழுதை. அந்த கழுதை கூட தெரியுமா தான் போக வேண்டிய ஆண்டவருடைய முன்னிலைமையை அறியுமா? மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் இஸ்ரவேலரோ என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அது இன்னும் நல்லா அழகா படிங்க. சூப்பரான வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னிலையும் அறியும் இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும். இஸ்ரவேலரோ என்ற வார்த்தையில என் சபையோன் படிங்க. அறியும் என் சபையோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. அல்லேலூயா. அறிவு என்பது என்ன? இங்க சொல்லப்பட்ட அறிவு என்பது என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஞானம். இதுதான் நமக்கு அறிவு. அல்லேலூயா. இந்த வாக்கியம் தான் உன்னோட இடரலான வழியில நடத்தும். என் ஜனங்களோ உணர்வில்லை. அதை பத்தி அவங்களுக்கு உணர்வில்லை. ஒரு விதமான வியாதி ஒன்று இருக்கும். அது பேர் மறந்துட்டேன்னா, அது டாக்டர்ஸ் அந்த வியாதி எப்படிப்பட்டதுன்னா, ஊசி எடுத்து குத்தனா கூட வலி தெரியாது. பேர் மறந்துட்டேன். இன்றைக்கு ஆவிக்குரிய வகையில் அது போல வியாதி தான் அநேகருக்கு இருக்கு. எவ்வளவு வசனமாகிய பட்டயம் அவங்களுக்கு பேசப்பட்டாலும் அவங்க அதை பெருசா எடுத்துக்கிறது. ஏன்னா உணர்வு இல்லை. பேழைக்கு வெளியே இருக்கிற கூட்டத்தான். இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? பேழைக்கு உணர்வு இல்லாம வெளியே இருக்கிறாயா? ஆண்டவர் திரும்ப உள்ள வான்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் பேழைக்குள்ள வர ஆசை? ஒரு சிலர் முடிச்சு பார்க்க என்னையா பேழைக்குள்ள என்னதான் இருக்கும்? ஒரு வசனம் மட்டும் படிச்சிருக்கேன். படிங்க. ஆதியாகமம் 6:19 படிங்க. பேழைக்குள்ள இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் பேழைக்குள்ள உடன்படிக்கை வச்சிருக்கிறாரு, ஒரு உரிமையை வச்சிருக்கிறாரு. இரண்டாவது படிங்க 19ஆம் வசனத்தை. நல்ல மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகைக்கு ஒன்று ஒவ்வொரு ஜோடும் உடனே உயிரோடு காக்கப்படும். பாத்தீங்களா? பேழைக்குள்ள எவ்வளவு அருவருப்பான பிராணி. அங்க சுத்த பிராணிகளும் உண்டு. யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் அங்கே பாதுகாப்பார். அல்லேலூயா. பேழைக்குள்ள என்ன வச்சிருக்காரு? உயிரோடு காக்கப்படுவதாக உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்லல. ஐயா காடி ஓட்டுறதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னா இப்படிதான் ஓட்டுறாருன்னு பார்ப்பேன். ஸ்தோத்திரத்தோடு கூட ஓட்டிட்டு வருவாரு. அவரை நேற்று பார்த்தோன்னா 50 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டுறாரு வண்டியை. எப்படி ஒரு ஓட்டுறாரு அந்த ராத்திரி நேரம். ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார்.
அல்லேலூயா. பேழைக்குள்ள இன்னொரு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அடுத்த வசனத்தை படி 20 வசனத்தை நான் முடிச்சிடுறேன். அந்த 3வது ஆசீர்வாதம் பேழைக்குள்ள இருக்கு. படிங்க. 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான பறவைகளிலேயும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலேயும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடுவது உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகல விதமான போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து. அங்கே ஆண்டவர் பேழைக்குள்ள நல்லா கவனி, கோச்சிக்காதீங்க. கொப்பேறு மரத்தினால் செய்யப்பட்டதான அந்த பேழை அறைகளை வைக்கப்பட்டிருந்த அந்த பேழைக்குள்ள உள்ளம் புறமாய் கீழ் பூசப்பட்ட அந்த பேழைக்குள்ள 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனப்பாடம் பண்ணிடலாம். அழகா அல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் உடன்படிக்கை வச்சிருக்காரு. என் ஜனம் என்ற ஒரு உடன்படிக்கை கொடுத்துருவார் ஆண்டவர், அவருடைய ஜனம். 2வது அந்த அங்கே உன்னை உயிரோடு பாதுகாப்பார், யாரும் உன்னை கொல்ல முடியாது. அல்லேலூயா. 3வது சகல போஜன பதார்த்தங்களை அங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சகல போஜனம் சொன்னா எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாமே இந்த பேழைக்குள்ள இருக்கு. பேழையாகி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. ஆண்டு சொல்றார் கிறிஸ்துவுக்குள்ள தான். கிறிஸ்து இது அப்படியே புதிய ஏற்பாடு ஒப்பனையாக படிக்கிறார். எடுத்து படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க ஐயா. எபேசியர் 1:3. எபேசியர் எல்லாரும் அந்த பைபிளை திறந்து வச்சுக்க. முக்கியமான வசனம். இவ்வளவு நேரம் படிச்ச அந்த பேழைக்குரிய சிமிலர் வசனம். அது புதிய ஏற்பாட்டில் ஒப்பனையாக படிக்கிற வசனம். படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றினாலும். அந்த கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை அதே கோச்சுக்காதீங்க ஐயா. கிறிஸ்துவுக்குள் என்ற அந்த வார்த்தையை பேழைக்குள்னு சொல்லி படிக்கல. மீண்டும் வசனத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் பேழைக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லா சகல போஜன பதார்த்தங்கள். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் பைபிள் திறந்து வச்சு. முக்கியமான வசனம். எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற சில ஊழியக்காரர் வர ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அவனுக்கு பைபிள்னா என்னன்னே தெரியாது. இந்த வேதத்துல 360 உபதேசங்கள் இருக்கு. இதுல மனம் திரும்புதலுக்கு மட்டுமே 7 படி இருக்கு. 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. எத்தனை ரட்சி